வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் ஏரியாவில் அம்மன் கோயில் கூழ் ஊற்றுற திருவிழாவில் இந்த மாதிரி தான் நாங்கள் சமையல் பண்ணி ஆடி மாதம் ஊர்வலமாக இந்த மாதிரி சாமியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. திருவள்ளியில் அர்ச்சனை பண்ணி எல்லாருமே இந்த மாதிரி தான் வழிபடுவோம். ஆடி மாதம் சென்னையில் எல்லா ஏரியாவிலையும் இந்த மாதிரி தான் நடக்கும் கூழ் ஊற்றுற திருவிழா. ஆடி மாதம் அம்மன் கோயிலில் வேண்டுதல் வச்சுருக்கவங்க வருஷம் அந்த மாதிரி ஆடி மாதம் வந்துட்டாலுமே கோயிலில் போய் பொங்கல் வச்சு மாவிளக்கு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு கூழ் ஊற்றி இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. இங்கே சென்னையில் எத்தனை பேர் செய்கிறாங்கிறது தெரியலை. இதே மாதிரி தான் இங்கே வீட்டை சுற்றி அம்மன் கோயில் நிறையா இருக்குது. போன வாரம் பக்கத்து தெருவில் இந்த மாதிரி தான் அம்மன் கோயில் திருவிழா நடந்துச்சு. இப்போ எங்கள் தெருவில் நடந்திருக்கு. அடுத்த தெருவில் அடுத்த வாரம் நடக்கும். இதெல்லாம் நாங்கள் வீடியோவாக எடுத்து போடணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக நாங்கள் அப்லோடு பண்ணுறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சமையல் வீடியோ செஞ்சுட்டு உங்களுக்கு நான் சாமி ஊர்வலம் வந்த வீடியோவும் காட்டுறேன். முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கோயில் திருவிழாவுக்காண்டி ஒரு மட்டன் குழம்பும் ஒரு சிக்கன் தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் வெங்காயம், 2 தக்காளி, நாட்டு தக்காளி, பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சல் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ எப்படி மட்டன் குழம்பு செய்கிறதுக்கும் சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணுறதுக்குமே கட் பண்ணி வச்சுட்டேன் மொத்தமாகவே. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர் இல்லைன்னா ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கு முன்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய், நான் ஒரு கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். நான் மட்டன் ஒரு 1/2 கிலோ மட்டன் நல்லா சுத்தப்படுத்தி எலும்பு கறியுமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 பட்டை, 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சலை, கசகசா, சாதிப்பத்திரி இதெல்லாம் சேர்த்து கிராம்பு கடைசியாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ இப்போ எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கலர் மாதிரி வரணும். ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வர நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் குழம்பு மணமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு முன்னாடி எண்ணெயோட வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு தக்காளி சேர்த்து நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா கூட பாத்திரத்தில் ஒட்டாது. அந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்போ தக்காளி இது கூட சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு
இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா குழைய வேக விடுங்க. வெந்ததுக்கு பின்னாடி இந்த மட்டன் கழுவி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3-4 விசில் வர வச்சு நீங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வர வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் மூடி போட்டு வெயிட் போட்டு இந்த மாதிரி விசில் வரட்டும். நம்ம இந்த பக்கம் வந்து கடாயில் சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்துலனா சீக்கிரமே கறி வெந்துடும். அதுக்காண்டி நான் இதில் செய்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி 2 பட்டை 2 ஏலக்காய் கல்பாசி கசகசா பிரிட்ஜலை கிராம்பு இதெல்லாம் எடுத்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து சிக்கன் ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் நான் செய்ய போகிறேன். சிக்கன் வந்து கழுவி நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சத்தூள் நல்லா போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குறப்ப ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கடாய் ஊற்றி எண்ணெய் சேர்த்தோம். தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா கல்பாசி இந்த மாதிரி என்ன இருக்கோ வீட்டில் அதை எடுத்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்தேன். வெங்காயம் நல்லா வதங்குது. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் அதையும் நல்லா வதக்கி விட்டு தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாயிரும். கரெக்டான அளவு தான் நீங்கள் சேர்க்கணும். சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் குழைய வேகும் தக்காளி. நல்லா வதக்கி விட்டுட்டு
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடியே நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கு பின்னாடி சேர்த்துருக்கலாம், இல்லைன்னா தக்காளி இந்த மாதிரி வதங்குறப்ப கூட சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரு இந்த டயத்தில் சேர்த்தா. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தக்காளி குழஞ்சு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருந்த சிக்கனை அது கூட சேர்த்து தண்ணி இல்லாமல் ஒட்டை வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி சத்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஒட்டை வடிச்சிட்டு சேர்த்து உப்பு போட்டு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். சிக்கன் கூட வேகிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ரொம்ப சேர்த்துடாமல் கம்மியாக சேர்த்தா கூட நீங்கள் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இடையில சேர்த்துக்கலாம். அதிகமாகிடாமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். வேகட்டும். ஒரு 6-7 நிமிஷம் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 6-7 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு வச்சிடலாம். நான் வந்து சிக்கனில் தண்ணி ஊற்றலை. இந்த மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி கழுவுன தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதனால் வெந்ததுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. சிக்கனில் இருக்க தண்ணி தக்காளி வெங்காயம் வதக்கிறப்ப இருந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 அளவு வந்திருக்கு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கினா சிக்கன் மசாலா இதை சேர்த்துட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கொஞ்சமாக மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி, பெப்பர் தூள் அதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. எப்போயுமே வீட்டில் இருக்க பொடியை போட்டு செஞ்சால் சிக்கன் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை சிக்கன் மசாலா அந்த மாதிரி கடையில் வாங்கி சேர்த்துக்கங்க. சிக்கன் மசாலா சேர்க்குறப்ப கிரேவி ரொம்ப திக்காக இல்லைன்னா நீங்கள் வீட்டில் குழம்பு தூள் எல்லாம் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து சேர்த்து அதில் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருப்பேன். அதனால் தனியாக சேர்த்துக்கல. அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலா பச்சை வாசனை போகணும்.
நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரையும் சிக்கனில் அந்த மசாலாலாம் சேர்ந்து வேகட்டும். அது வரையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் மட்டன் வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டன் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமாக குழம்புத்தூள் லைட்டாக சேர்த்து நல்லா கலந்து மசாலா மட்டனில் சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதி வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதியட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இங்கிட்டு வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாகிருச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் தொக்கு வந்து கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அளவோடு உப்பு சேர்க்கணும். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்போ மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி இதுதான் எங்கள் வீட்டு சமையல். இனிமேல் சாமி ஊர்வலமாக வரும். நீ ரோட்டில் போய் நாங்கள் எல்லாம் இங்கே பக்கத்தில் எல்லாருமே வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. பண்ணி சாமி கும்பிடுவாங்க. இதெல்லாம் நீங்களும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நீங்களும் இந்த மாதிரி அம்மனை வழிபடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.